Hello guys, Adi MMXM here. Welcome to the new video. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் நேற்று நாஸ்டாக்ல ஒரு பைஸ் எடுத்திருந்தேன். ஸோ அந்த பைஸை பற்றி எதனால் எடுத்திருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் பிரேக் டவுன் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த பை என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் டிஸ்கார்டில் என்னோட அவுட்லுக்கையும் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். டிஸ்கார்டில் பார்த்தீங்கன்னா என்னோட அவுட்லுக் இங்கே ஷேர் பண்ணியிருந்தேன். நாஸ்டாக் நான் ஷார்ட் டேர்மாக பேரிஷாக இருக்கேன் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக இந்த 4 hour எஃப்இஜி வரைக்கும்னு சொல்லிட்டு இந்த எஃப்இஜிலேருந்து நான் பைஸ் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். எக்ஸ்பேன்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட், தென் எக்ஸ்பேன்ஷன். இந்த டிஸ்கார்டில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அவுட்லுக்ஸ் கிடைக்கும். என்வை மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி என்னோட நாஸ்டாக்கான அவுட்லுக்ஸ் நான் இங்கே ஷேர் பண்ணுவேன். ஸோ டிஸ்கார்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நான் சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதனால் அந்த ட்ரேட் எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைடில் இருக்கிறது இஎஸ் எஸ்எம்டிக்காக யூஸ் பண்ணுறேன். இந்த சைடில் இருக்கிறது என்கியூ சார்ட்டு. லாஸ்ட் வீக் ப்ரைஸ் என்ன பண்ணியிருந்துச்சுன்னா, ப்ரீவியஸ் மந்த் லோவை ஸ்வீப் பண்ணி ஃப்ரைடே எனக்கு தேர்ஸ்டே லோஸ்க்குள்ளே செட் ஆச்சு. இது நான் அவுட்லுக்கில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லியிருப்பேன். எனக்கு இந்த மந்த் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆனதுனால வீக் 4 லாஸ்ட் வீக் நான் மந்த்லி ரேஞ்ச் கேப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். இந்த வீக் ஒரு ஷார்ட் டேர்ம் புல்லிஷ் மாதிரி. ஆனால் நான் அவுட்லுக்கில் ஃப்ரைடே லோஸ் எடுத்ததுக்கப்புறம் நான் புல்லிஷாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் எனக்கு மண்டே ஃப்ரைடே ஹைஸ்க்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சிருச்சு. அது வச்சதுக்கப்புறம் எனக்கு புல்லிஷ் பையஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த புல்லிஷ் பையஸ் கன்ஃபார்ம் ஆனோடனே டியூஸ்டே நான் பை என்ட்ரிஸ் பார்த்தேன். இந்த பை என்ட்ரிஸ் எதனால் நான் பார்த்தேன்னு சொல்கிறேன் இப்போது. ஸோ இப்போ இந்த 4 hourல பார்த்தோன்னா இது நம்மளோட டார்கெட். இந்த 4 hour இந்த ஈக்குவலைஸ் டெய்லியில் இருக்கிற ஈக்குவலைஸ் இது நம்மளோட டார்கெட், புல்லிஷ்க்கு டார்கெட். ஃப்ரைடே ஹை லோஸ் நமக்கு செட் ஆகிடுச்சு. மண்டே வீக்லி ஓப்பன், இந்த இடத்துல வீக்லி ஓப்பன் இந்த லோஸில் நமக்கு எஸ்எம்டி இருந்துச்சு. நேற்று எஸ்எம்டி இருந்தது. நேற்று ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டே கொடுக்காத எக்ஸ்பேன்ஷன். 9 AM 6 AM கேண்டலும் ஒரு நல்ல எக்ஸ்பேன்ஷன் ஆகிடுச்சு. 10 AM கேண்டலும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. ப்ரைஸு நேற்று ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் எக்ஸ்பேண்ட் ஆனதுனால நான் இன்னைக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குன்னு ஆன்டிசிபேட் பண்ணேன். எதனால் பர்டிகுலராக இந்த 4 hour எஃப்இஜினா, இந்த 4 hour எஃப்இஜி ப்ரீவியஸ் டேயோட ஈக்குலிபிரியமில் இருக்கும், விச் மீன்ஸ் டிஸ்கவுண்ட்டில் இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம டிஸ்கவுண்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பைஸ் பார்ப்போம். ஸோ இந்த டிஸ்கவுண்டட் எஃப்இஜியை நான் மார்க் பண்ணேன். இந்த டிஸ்கவுண்டட் எஃப்இஜி வரத்துக்கு எனக்கு ப்ரீவியஸ் டே ஹைஸில் ஒரு எஸ்எம்டி சப்போர்ட் பண்ணுச்சு. இங்கே இஎஸ் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் டே ஹையை இஎஸ் எடுத்து இருந்துச்சு, என்கியூ எடுக்காமல் இருந்துச்சு. ஸோ இந்த ஹைஸில் உள்ள எஸ்எம்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு கீழே ப்ரைஸ் போகிறதுக்காக. அதனால் நான் இந்த 4 hour எஃப்இஜி என்னோட ஷார்ட் டேர்ம் பேரிஷ் டார்கெட்டை வச்சுருந்தேன். இங்கேருந்து ஒரு புல்லிஷ் சைன் எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் புல்லிஷாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு என்னோட என்ட்ரிஸ் இந்த ஷார்ட் எடுக்கிறது தான். லைக் இந்த எஸ்எம்டிக்கு அப்புறம் இந்த 4 hour எஃப்இஜி போகிற அந்த ஷார்ட்ஸை பிடிக்கலாம் தான் என்னோட பிளான். ஸோ நான் எப்படி பைஸ்க்கு மாறணுங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ பார்த்தோன்னா நமக்கு இது ப்ரீவியஸ் டே லோ எஸ்எம்டி, இது ப்ரீவியஸ் டே ஹைஸில் நேத்தி கொடுத்த எஸ்எம்டி. ப்ரீவியஸ் டே ஹைஸில் எஸ்எம்டி நமக்கு 7:30க்கு எஸ்எம்டி இருந்துச்சு, 7 o'clock கேண்டில். நான் 8 9 டேரெக்டாக அங்கே மேனிப்புலேஷன் நடக்கும் 4 hour எஃப்இஜியில் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணேன். நான் இந்த செல்ஸை தான் பிடிக்கலான்னு போனேன். இது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த செல்ஸை நான் எங்கே பிளான் பண்ணியிருந்தேன்னு சொல்கிறேன். நான் எப்போவுமே 9:30க்கு அப்புறம் தான் ட்ரேட் பண்ணுவேன். இங்கே டெய்லி எஸ்எம்டி மார்க் பண்ணிக்கலாம். 4 hour எஃப்இஜி, இந்த லைன் 4 hour எஃப்இஜி. நான் 9:30க்கு அப்புறம் தான் ட்ரேட் பண்ணுறோங்கிறதுனால 9:30 ஓப்பனையும் மார்க் பண்ணிக்கிறேங்க. 9:30 ஓப்பன். இங்கே 9:30 ஓப்பன் இந்த ஷார்ட்ஸ் நான் எங்கே பிளான் பண்ணியிருந்தேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு எஃப்இஜி இருந்திருக்கும், 15 minute ஒரு எஃப்இஜி. ஸோ இந்த எஃப்இஜிலேருந்து என்னோட ஷார்ட்ஸை நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இங்கே எனக்கு என்ட்ரி கொடுக்கல. அது என்ன ரீசன் நான் சொல்கிறேன்.
இங்கேருந்து தான் நான் வந்து ஷார்ட்ஸ் பிளான் பண்ணியிருந்தேன் இந்த 4 ஹவர் எஃப்இஜி வரைக்கும். ஸோ லெட்ஸ் கோ டு த 1 மினிட். 1 மினிட்ல தான் நான் என்ட்ரி எடுப்பேன். 1 மினிட் ஆர் 3 மினிட்ல என்ட்ரி எடுப்பேன். ஸோ 1 மினிட் போனோன்னா இங்கே இது நம்மளோட 4 ஹவர் எஃப்இஜி இந்த லைன். என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் என்ட்ரி இந்த இடத்துல. இந்த இது வந்து 15 மினிட் எஃப்இஜி 9:30 ஓப்பன். 15 மினிட் எஃப்இஜியில் டேரெக்டாக மேனிப்புலேட் ஆச்சு. மேனிப்புலேட் ஆனதுக்கப்புறம் எனக்கு கீழே நல்லா க்ளோஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் நான் இந்த க்ளோஸுக்கு அப்புறமே ஒரு ஃபஸ்ட்டு எஃப்இஜி ஃபஸ்ட்டு ப்ரெசென்டட் எஃப்இஜி ஒரு ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா நான் அந்த எஃப்இஜியில் வந்து நான் டேரெக்டாக ட்ரேட் பண்ணியிருப்பேன். பட் இங்கே எனக்கு நடக்கலை. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் மேனிப்புலேஷனுக்கு வந்து என்ன ரீசனாக இருக்கும்னா, ஒரு ஸ்ட்ராங் மேனிப்புலேஷன் எப்படி வேலிட் பண்ணலாம்னா, ஒரு எஃப்இஜி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் கிரியேட் ஆகிற ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகும். நான் மோஸ்ட்லி எப்படி பார்ப்பேன், ஒரு மேனிப்புலேஷன் நடந்ததுக்கப்புறம் எஃப்இஜி ஃபார்ம் ஆச்சுன்னா நான் அந்த எஃப்இஜிலேருந்து வந்து என்ட்ரி பார்ப்பேன். இந்த இடத்துல இருந்து எனக்கு எஃப்இஜி ஃபார்மேஷனே நடக்கலை. நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த 9:30 ஹைஸில் மறுபடியும் வந்து ஒரு எஸ்எம்டி கொடுத்தது இஎஸ் கூட. இந்த எஸ்எம்டிக்கு அப்புறம் இந்த 9:30யோட ஃபஸ்ட்டு எஃப்இஜி இப்போ தான் ஃபார்ம் ஆச்சு. 9:30 ஓப்பன் ஆகி 9:40க்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு எஃப்இஜி ஓப்பன் ஆச்சு. ஃபஸ்ட் எஃப்இஜி ப்ரெசென்ட் ஆயிடுச்சு 1 மினிட்ல. நான் இந்த எஃப்இஜிலேருந்து என்னோட ஷார்ட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். என்னோட லிமிட் ஆர்டரை இந்த ஷார்ட்ஸ் இந்த எஃப்இஜி ஓப்பனில் வச்சுருந்தேன். இந்த எஃப்இஜி ஓப்பனில் என்னோட லிமிட் ஆர்டர் அண்டு இந்த எஃப்இஜி இந்த ஃபஸ்ட்டு கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே வந்து என்னோட ஸ்டாப்ஸாக இருந்துச்சு. லிமிட் ஆர்டர் தான் போட்டிருந்தேன். இந்த 4 ஹவர் வந்து என்னோட டார்கெட் அரௌண்ட் ஒரு 3.5 ஆர் கிட்ட. பட் எனக்கு வந்து இங்கே வந்து லிமிட் வந்து டிகர் ஆகலை. ப்ரைஸ் வந்து நல்ல இம்பல்ஸாக வந்து கீழே போயிடுச்சு. தென் நான் வந்து 4 ஹவர் இந்த எஃப்இஜி வந்து என்னோட ஃபுல் லாங் டேர்ம் பியரிஷ் மூவ்மெண்ட் கிடையாது. நான் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக தான் இந்த ஷார்ட்ஸ் பார்த்துருந்தேன். இந்த 4 ஹவர் எஃப்இஜிலேருந்து நான் பைஸ் தான் பார்க்க போகிறேன். ஸோ இங்கேருந்து நான் எப்போவுமே எப்போ பார்ப்பேன்னா, ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணுதுன்னா, ப்ரைஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து உங்கள் கீ லெவலுக்குள்ளே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வெளில போகணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். நான் இது வந்து எப்போவுமே என்ட்ரீஸில் வந்து இருக்கணும்னு வந்து பார்ப்பேன். ப்ரைஸ் வந்து உங்கள் கீ லெவலுக்கு மேனிப்புலேஷன் நடக்கும்போது ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். வெளில போகும்போது ஒரு ஃபாஸ்ட்டான மூவ்மெண்ட் இருக்கணும். அதாவது இந்த இடத்துல இந்த வி ஷேப் ரியாக்ஷன் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இது வந்து நான் 9:30க்கு ஒரு ஷார்ப் மேனிப்புலேஷன் அப்போ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல 4 ஹவர் எஃப்இஜிக்குள்ளே வந்துட்டு ப்ரைஸ் டிக்ளைன் ஆகி ஃபாஸ்ட்டாக வெளில போச்சு. போகும்போது என்னோட ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து இந்த இன்வர்ஷனில் தான் இருந்தது. லிமிட் ஆர்டர் இங்கே இருந்தது. இந்த செகண்ட் கேண்டில் லோஸுக்கு கீழே ஸ்டாப்ஸு ஒரு 2 ஹவர் இந்த நான் திரும்பியும் வந்து இந்த ஃபஸ்ட் எஃப்இஜி ஓப்பனில் இருந்ததுனால நான் எப்போவுமே ஃபஸ்ட் எஃப்இஜி ஓப்பனில் இருந்தால் என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து அந்த எஃப்இஜியாக தான் இருக்கும். 9:30யோட ஃபஸ்ட் எஃப்இஜியாக தான் இருக்கும். இதை வந்து நான் டார்கெட் பண்ணேன். இந்த எஃப்இஜி ஓப்பனில் இருக்கிறதுனால அன்மிட்டிகேட்டடாக இருக்கிறதுனால டார்கெட் பண்ணேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு லிமிட் ஆர்டராக இருந்துச்சு. பட் இங்கே எனக்கு வந்து கீழே ப்ரைஸ் வந்து இன்வர்ஷனில் என்ட்ரி கொடுக்கவே இல்லை. ப்ரைஸ் ஒன்ஸ் இம்பல்ஸாக வந்து புஷ் ஆகிடுச்சுன்னா நான் நெக்ஸ்ட்டு PO3க்கு வந்து வெயிட் பண்ணுவேன். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு 9:50ல் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு கேண்டில் 1 ஹவர் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் வந்து 10 AM 10 AM ஓப்பனிங் ஆச்சு. ஓப்பன் ஆனதுமே 10 AM ஓப்பன் ஆனதுமே சடனாக வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 10 AM ஓப்பன் ஆனதுமே சடனாக ஒரு டவுன் நல்ல இம்பல்ஸாக வந்து கீழே வந்தது. நான் இங்கே இந்த இந்த லிமிட் ஆர்டரை நான் எடுக்காமல் தான் வச்சுருந்தேன். இந்த இன்வர்ஷனில் ஃபஸ்ட்டு போட்ட அந்த லிமிட் ஆர்டரை எடுக்காமல் வச்சுருந்தேன். கரெக்டாக லிமிட் டிகர் ஆச்சு. எனக்கு தெரியும் இது கீழே வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் இந்த லிமிட் ஆர்டர் இங்கே வச்சுருந்தேன். இங்கே எனக்கு டிகர் ஆச்சு. என்னோட ஸ்டாப்ஸ் வந்து இந்த இன்வர்ஷன் கேண்டலுக்கு இந்த லோஸ்லேயே. அங்கேருந்து என்னோட டார்கெட் வந்து இந்த ஹைஸ் தான் இருந்துச்சு. பட் எனக்கு இங்கேயே வந்து ஒரு நல்ல ரீசனபிளான டார்கெட் 115 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துருச்சு. எனக்கு 3 ஆர் கிட்ட கிடச்சிது. இதுகிட்ட லோஸ் இங்கே வந்து என்னோட 3 ஆரில் நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். மேனுவலாகவே 3 ஆரில் க்ளோஸ் பண்ணிட்டேன். ரொம்ப வந்து நான் ரன் பண்ண விடலை. 3 ஆர்லேயே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அங்கேயே எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிது. அங்கேயே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோட வந்து ஒரு நேற்று எடுத்திருந்த பைஸ் என்ட்ரி. அங்கேருந்து அப்படியே நல்லாவே போயிடுச்சு. நல்லாவே ஃபுல்லாகவே பை ஆகிடுச்சு. இந்த ஹைஸ் வரைக்குமே நல்லா பை ஆகிடுச்சு. இந்த ட்ரேடில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கார்ட் லிங்க் இருக்கும்.
அந்த லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு, அங்க என்ன டேக் பண்ணி உங்க டவுட்ஸ் வந்து கேட்கலாம். நான் அங்கேயே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இதுக்கு மேல உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணது ஏதாவது புரியலன்னா, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் கைஸ். இந்த ட்ரேட் தான் வந்து நான் நேத்து எடுத்திருந்த பைஸ். ஒரு நல்ல 3 ஹார் ட்ரேடு. குயிக்காவே எனக்கு வந்து டார்கெட் அடிச்சது. ஸோ இதுதான் இந்த ட்ரேடோட பிரேக் டவுன்ஸ். இதுக்கப்புறம் நான் எடுக்கிற ட்ரேடோட பிரேக் டவுன் நான் கண்டினியூஸாக வந்து யூடியூப்ல போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங், வீடியோ முடியும் போது ஒரு சின்ன ப்ரொமோஷன். இங்கே ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 5 இயர்ஸில் வந்து Black Friday ஆஃபர் போயிட்டு இருக்கு. 25% ஆஃபர் போகுது. இது வரைக்கும் 5 இயர்ஸில் வந்து 25% ஆஃபர் வந்து எதுலையுமே கொடுத்தது கிடையாது. லாஸ்ட் Black Friday அப்போ கூட உங்களுக்கு 15% தான் ஆஃபர் இருந்துச்சு. பட் இந்த தடவை வந்து Black Friday நல்ல ஆஃபர் இருக்கு. யூஸ்வலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் வந்து உங்களுக்கு ஆஃபரே இருக்காது. அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணும்போது மட்டும் 10% ஆஃபர் கிடைக்கும். நீங்கள் நார்மலாக போய் வாங்குனீங்கன்னா ஆஃபர் இருக்காது. அவங்களும் எதுவுமே தனியாக டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ், ப்ரோமோஸ்லாம் ரன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து 5 இயர்ஸுங்கிறது வந்து ஒரு வெல் ரெப்யூட்டட் ஃப்ரேம், ஒரு ட்ரஸ்டடான ப்ராஃப்ரம். டாப் டயரில் இருக்கிற ஒரு ப்ராஃப்ரம். 2016லேருந்தே இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ அவங்க வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த ப்ரோமோஸ்லாம் ரன் பண்ண மாட்டாங்க. இந்த தடவை Black Fridayக்கு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது இல்லாமல் Black Friday சேல்ஸில் ஒரு 15% டிஸ்கவுண்ட். டோட்டலாக உங்களுக்கு வந்து 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நியூ யூஸராக இருந்தீங்கன்னா. இதே நீங்கள் எக்ஸிஸ்டிங் யூஸர் ஆல்ரெடி 5 இயர்ஸில் லாகின் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு Black Friday டிஸ்கவுண்ட் மட்டும் 15% ஆஃபர் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆஃபர் போக உள்ள ப்ரைஸு. 5K வந்து உங்களுக்கு $29லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 10K வந்து உங்களுக்கு $59, 20K $126, 60K $281, 100K அண்ட் $465. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபாரெக்ஸில் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து நான் வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு பே அவுட் டினைல்ஸ் இருக்காது. நல்ல சப்போர்ட் டீம் இருக்கும். ரொம்ப நாளாக வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் வாங்கலாம். உங்களுக்கு ஏதாவது அக்கௌண்ட் வாங்குறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, ஏதாவது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகலைன்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். ட்விட்டர்லேயும் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா வந்து டிஸ்கார்ட்லேயும் டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அக்கௌண்ட் வாங்குறதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன், எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்ட் அண்ட் என்னோட ட்விட்டர் ப்ரொஃபைல் லிங்க் இருக்கும். டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கார்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் என்னை டேக் பண்ணி கேளுங்க. இங்கே ஆஸ்க் மீ எனிதிங் இருக்கும். இங்கே என்ன டேக் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸை வந்து கேட்கலாம். அதுவும் இல்லாமல் டிஸ்கார்டில் உங்களுக்கு வீக்கெண்டில் கண்டிப்பாக விசி செஷன் இருக்கும். அந்த செஷன்லேயும் வந்து உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். அங்கேயும் நான் கிளியர் பண்ணுவேன். Hope you guys enjoy this video. Let's see in the next videos. Thank you guys.